நேத்து டிவிகே மேனேஜர் போய் சேர்ந்துட்டாராம். எங்க திமுகவில் டிவிகே மேனேஜர் இல்ல, விஜய் அவர்களோட மேனேஜர். அவனை விட்டு பேட்டி கொடுத்துட்டு நான் விஜய்க்கு மாடா உழைச்சேன். ஏடா நாயா, நீ சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செஞ்ச? நீ என்னமோ கட்சிக்கார மாதிரியே பேசிட்டு இருக்க. விஜய் கிட்ட மேனேஜரா இருந்தேன், சம்பளம் வாங்கிட்டு தானே இருந்தேன், சும்மா வேலை செஞ்சியா? உனையவனா சும்மா வேலை சொன்னா? அப்படியே இருந்தாலும் மான ரோசா இருந்ததுன்னா எவனா சும்மா வேலை செய்வான்? சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செஞ்ச. நீ எங்க ஆட்டையை போட பார்த்து துரத்தி விட்டாங்க. இங்க வந்து நின்றுட்டு அப்படியே திமுகவோட ஒரிஜினல் கொள்கை குண்டு மாதிரி வந்து கதை விட்டுட்டு கிடக்குறாங்க. அதாவது இப்ப அறிவாலயத்துல ஒரு மந்திரியை தூக்கி டிவிகேல சேர்த்தால ஒரு லாஜிக் இருக்கு. திமுக முக்கிய அமைச்சர், திமுக முன்னாள் எம்எல்ஏ டிவிகேவில் இணைந்தார் அப்படின்னு செய்தி போடலாம். இப்ப செங்கோட்டை இணைந்து செய்தி ஆயிடுச்சுல. அதிமுக ஆட்சியில அதிமுக ஆபீஸ் வாட்ச்மேனை சேர்த்தா செய்தி ஆயிருக்குமா? அது மாதிரி அவன் ஒரு வேலையாள், ஊழியர், சம்பளத்துக்கு வேலை செய்யற அவனை கட்சி மாத்திட்டு தாம் தும்னு குதிக்கிறாங்க. இதுல பாண்டிச்சேரியில போய் விஜய் எங்களை திட்டுறாரு. ஏன் பாண்டிச்சேரியில போய் உங்களை திட்ட விடாதா? தமிழ்நாட்டில் இருக்கும்போது திமுக யாரும் திருடனா தெரியலாம், திருட்டு போய் தான். பாண்டிச்சேரியில போய் நின்றுட்டு பார்த்தா மட்டும் அப்படின்னு நீ திருட்டு போய் தானே. இங்க திருட்டு போய் நீ பாண்டிச்சேரியில இருந்து உன்னை அப்படி எட்டி பார்த்தா நீ பெரிய யோகே சிவாமணியா தெரிவியா? திருட்டு போய் எங்க போனாலும் திருட்டு போய் தான்டா. திருடன் எங்க போனாலும் திருடன் தான் சொல்லணும். அதுல திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க திருடாம இருங்க. திருந்தாமே இருக்கீங்க, திருந்துங்கடா, டீ வாங்கி தரோம். இவ்வளவு கொள்ளையை அடிச்சு வச்சுட்டு மக்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு 2வது கிட்னியே எடுக்க எங்களை 2.0 வா கூப்பிடுறீங்கல்ல. திராவிட மாடல் 2.0 வா எதுக்கு? முதல் மாடல்ல ஒத்த கிட்னி எடுத்துட்டானே, 2வது கிட்னி எடுக்கதான் இப்ப வான்னு கூப்பிட்டு இருக்கேன். கிட்னி 2026 நீங்க எங்களுக்கு எடுக்க முடியாது. 2026க்கு முன்னாடியே மொத்த திமுகவுக்கு ஈடி கிட்னி எடுக்கும். ஐயோ அம்மான்னு அலறல் சத்தம் ரொம்ப பயங்கரமா கேட்கும். கை தட்டி ரசிப்போம், கை கூப்பி வரவேற்போம்.